ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆயில் ஊற்றி வெந்தயம் கடுகு பொரிஞ்ச உடனே தக்காளி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து இதை அதில் நம்ம போடணும். தேவையான புளிக்கரைசல் ரெடியாக இருக்குது. விட்டு இந்த மசாலா தேங்காய், வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். விட்டு வரமிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இந்த 4 சேர்த்துருக்கேன். நம்ம இதில் வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வச்சுருக்கேன். வெண்டைக்காயை சேர்த்துருக்கேன். ரெண்டு லெமன் சைஸ் அளவு நல்லா புளிப்பாக இருக்கும். 2 லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுட்டேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அந்த புளி கரைசல் நல்லா கொதிக்குது. நம்ம இப்போ இந்த அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இதில் இருக்க தண்ணி ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ராவும் இன்னொரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினா எவ்வளோ சுண்டி எப்படி இருக்குதுன்னு இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டிச்சுன்னா நல்லா டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வெண்டைக்காய் டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். நான் அது ரெடி ஆனாலும் காட்டுறேன். ஃபைனல் டச்சப்பாக நம்ம லைட்டாக இந்த நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்குழம்புக்கெல்லாம் லைட்டாக அந்த இனிப்பு சுவை சேர்த்துக்கிட்டோம்னா வெல்லம் நாட்டு சக்கரை நல்லா இந்த காரம் இதை தூக்கி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக வச்சோன்னா எவ்வளோ கெட்டியாக ஆயிடுச்சுன்னு குழம்பு. ஃபைனலாக அடுப்பை நிறுத்திட்டேன். கொத்தமல்லி தூள் இறக்கி பரிமாறலாம். சுவையான டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஹாப்பி லைஃப். ஹாப்பி. பை பாய்.